ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதை பார்த்துடலாம். நேற்று நம்ம பண்ண அனலைஸ் படி மார்க்கெட் மேலே தான் போகும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். மேலே க்ரீன் கேண்டில் ஒன்று க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ஓப்பன் ஆன அடுத்த நிமிஷம் என்ன ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இமீடியட்டாக டவுன் கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபுல் சைடு வேலை போக ஆரம்பிச்சிருச்சு. 2 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக சைடு வே தான், எந்த சைடுமே மூவ்மெண்ட் இல்லை. அது மாதிரி பேங்க் நிஃப்டி ஃபுல்லாக சைடில் மூவ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 51,450 லெவலை கிராஸ் பண்ணி மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் பண்ணியிருக்கு. 1 hour கேண்டிலில் பார்த்திங்கனாலே தெரியும் நமக்கு ஒரு நல்ல பை கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம நேற்று என்ன எதிர்பார்த்தோம்னா மார்க்கெட் கம்பல்சரி பேங்க் நிஃப்டி மேலே போயாகணும். ஏன்னா 2 days ஆச்சு, ஒரு மூமெண்ட்டுமே கிடையாது. அப்புறம் மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னா கீழே வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ நம்ம அதே மாதிரி ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணல. மார்க்கெட் லாஸ்ட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி செகண்ட் ஹாஃபில் ஒரு ஹை கொடுத்து விட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஃபின் நிஃப்டி பார்த்தோம்னா ஃபின் நிஃப்டியும் அதே மாதிரி தான். ஃபின் நிஃப்டி கொஞ்சம் ஓவராக வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா மார்க்கெட் அந்த நம்ம சொன்ன ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு அந்த பிரேக்கிங் பண்ண கீழ் லெவலில் ட்ரேட் பண்ணிவிட்டு அகெயின்ஸ் கிராஸ் பண்ணி மேலே போய் நல்லா ஒரு ஹை கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா ப்ரீமியம் ஒரு 200 ருபீஸ் வரைக்குமே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல இது தான். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா பையர்ஸ் எல்லாம் செல்லராக கன்வெர்ட் ஆகிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட்டப் சேஞ்ச் ஆகி இருந்துச்சு. பட் நம்ம எதிர்பார்த்ததுன்னா செல்லிங் சைடு இப்போதைக்கு மைண்ட் செட்டப் வைக்க வேணாம். ஏன்னா சப்போர்ட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம பையிங் சைடு மட்டும்தான் பிளான் பண்ணணும்னு பண்ணியிருந்தோம். அதே மாதிரி பையிங் சைடு பிளான் பண்ணி இன்றைக்கி 5,000 லெவலில் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்திங்கன்னா 5,000 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகே, வாங்க அடுத்து மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ணலான்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கீழே ஒரு சப்போர்ட் லெவல் இருந்துச்சு. மேலே இது நேற்று நம்ம ஹை ஓப்பன் ஆகி கீழ் பண்ணி இந்த சப்போர்ட் லெவலை கிராஸ் பண்ணி தான் க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி மேலே கிராஸ் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, சப்போஸ் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணோம். ஏன்னா மார்க்கெட் ஆல்ரெடி இங்கே பை பண்ணவங்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஃபிட். நாளைக்கு மார்னிங் கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் இன்னும் கொஞ்சம் ஹையாக கட்டும். ஸோ இமீடியட்டாக எல்லாம் செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ செல்ஃப் நார்மிக்கு மார்க்கெட் திரும்ப இங்கே வரும். இங்கே வந்தோன்னா ஆல்ரெடி மார்க்கெட்டை மிஸ் பண்ணவங்க பையிங்காக வெயிட் பண்ணுறவங்களாம் அகைன் பையிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் போகும். ஸோ நம்ம திரும்ப பை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆனிச்சுன்னா கீழே சப்போர்ட் டச் பண்ணிவிட்டு திரும்ப போனிச்சுன்னா நம்ம பை பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ட்ரேடிங் ஹையை தாண்டுற வரைக்கும் ட்ரேட் எடுக்காமல் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ஃப்ளாட் ஓப்பன் பண்ணும் போது செல்லர் உள்ளே வந்துடுவாங்க. செல்லர் மேலேயும் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, கீழேயும் செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த 2 லெவல்லையும் செல் பண்ணிவிட்டு அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா இருக்க ப்ரீமியம் நல்லா டீக்கே ஆகிட்ருக்கும். அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி இந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டியும் அதிகமாக இருக்குது. மார்க்கெட் இங்கே வந்துச்சுன்னா இந்த லெவலில் சப்போர்ட்டு எடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ளாட் ஓப்பன் ஆனிச்சுன்னா நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகணும். ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மட்டும் நம்ம ட்ரேட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு, இல்லை ஃப்ளாட்டாக இந்த லெவலில் ஓப்பன் ஆனாலும் கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஏன்னா பையர்ஸ் எல்லாம் இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இது ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவலாக இருக்கனால இந்த சப்போர்ட் லெவலை தாண்டி 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆகணும். நமக்கு 15 minutes கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆனால் மட்டுமே நம்ம செல்லிங் சைடு மினிமம் ஸ்டாப் லாஸில் வச்சு ட்ரை பண்ணலாம். ஏன்னா நம்ம கீழே எவ்வளோ மார்க்கெட் இருந்தாலும் பையர் இப்போ ரெடியாக இருக்கனால மேக்ஸிமம் பை சைடு மட்டும்தான் பாசிபிலிட்டி அதிகம். ஸோ கேப் அப் ஓப்பன் ஆனால் சப்போர்ட் எடுத்து வேலை போகணும். ஃப்ளாட் ஓப்பன் ஆனிச்சுன்னா அகெயின்ஸ் கிராஸ் பண்ணி மேலே போணுச்சுன்னா நம்ம அப் சைடு எதிர்பார்க்கலாம். நமக்கு மேலே டாப் லெவலில் பார்த்திங்கன்னா
52,000 லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இம்பார்ட்டன்ட் லெவலு. ஸோ வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரியனால 52,000 லெவலை வந்து தொடுன்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். 52,000 லெவலை தொட்டு அதுக்கு மேலேயுமே போய் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஏன்னா 52,000 தொட்டுட்டு அதே இருந்துச்சுன்னா வீக் ஆகும். ஸோ வந்து மேலே ஒன்றா 100 இல்லை 200 பாயிண்ட் மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ இதே வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி வந்து 3 நாளாக பார்த்தீங்கன்னா சைட்வே மார்க்கெட் தான் போயிட்டுருக்கு. ஸோ நிஃப்டி பிரேக் அவுட் ஆகி மேலே போணுச்சுன்னா நம்ம வந்து நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறத விட பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2000 3000 ஒரு 2000 பாயிண்ட் வந்து நமக்கு இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பை சைடு போணுச்சுன்னா நம்ம பேங்க் நிஃப்டியை ட்ரை பண்ணலாம். செல்லிங் சைடு வேணால் நிஃப்டி வந்து சின்னதாக ஸ்டாப் லாஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பையிங்கை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டிக்கே ஃபாலோ பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போணுச்சுன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் எடுத்து பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். ஃபின்னிஃப்டி பார்த்திங்கன்னா ஃபின்னிஃப்டி வந்து ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி பயங்கரமான வாலட்டிலிட்டி ஆகிட்டு அதுக்கப்புறமா பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பயங்கர வாலட்டிலிட்டி இருந்துச்சு. ஸோ ஏகப்பட்ட பேருக்கு ஸ்டாப் லாஸ் திரும்ப ஹிட் ஆகிட்டு இருக்கும். வெயிட் பண்ணி 2 o'clock மேலே ட்ரேட் எடுத்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ட்ரேட் ஹிட் ஆகிருக்கும். நமக்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு 3,000 வரைக்கும் லாஸில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து 5,000 ப்ராஃபிட்டாக அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன் நான். 5,000 ப்ராஃபிட்டில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இது கேபிட்டல் பார்த்திங்கன்னா 30,000 தான் யூஸ் பண்ணியிருந்தேன். 30,000லேருந்து இந்த நமக்கு வந்து 5,000 வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. சரி, ஓகே. நாளைக்கு சொன்ன மாதிரி ட்ரேட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.